வணக்கம் நண்பா, நான் உங்கள் அரவிந்த். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Triumph Speed 400. ஸோ Triumph Scrambler 400X பற்றி நம்ம முன்னாடி வீடியோலேயே பார்த்தாச்சு. இப்போ Triumph Speed 400 ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் Triumph Speed 400. ஆனால் இது வந்து நார்மல் ஸ்பீட் 400 கிடையாது. இதில் வந்து ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எல்இடி ஹெட்லைட்ஸ் இருக்கு இல்லையா, அது மேலே அந்த கிரில்லு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார் அண்ட் மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே கஸ்டமைசேஷன் தான். இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஆட் ஆன் தான். இது எல்லாமே வந்து ஆட் ஆன் தான். இந்த பைக்கில் இருக்கிறது ஃபுல்லாக ஸ்டாக் பைக் இப்படி வராது, ஃபுல்லாகவே ஆட் ஆன் தான். ஸோ இந்த பைக்கில் இருக்க டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 17 inches ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டயர் சைஸ் அண்ட் டிஸ்கோட எம்எம்லாம் சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து 300 mm ஆஃப் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிவல் ரெட் கலர் வேரியண்ட். அண்ட் Triumph Speed 400ல பார்த்தீங்கன்னா இந்த Triumph லோகோ வந்து நல்லா பெருசாக இருக்கும் அந்த டேங்க்கில். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ராம்பிளில் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் இருக்க இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா TR Series 400cc இன்ஜின். அண்ட் இந்த இன்ஜின் பற்றி நம்ம ரைட் பண்ணும்போது பார்க்கலாம். அந்த ஸ்பீட் 400ஓட பேட்சிங் வந்து அழகாக இருக்குது அந்த இடத்துல. ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு வந்து இந்த பைக்கில் டிஸ்க் கிடைக்கும். அண்ட் ரைட் சைடில் தான் செயின் ஆக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா குவில்டட் சீட்ஸ், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் தான். அண்ட் பின்னாடி லக்கேஜ் ரேக்கும் இருக்குது, அதுவுமே உங்களுக்கு ஆட் ஆன் தான். அண்ட் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் ஃபினிஷ் தான் தராங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்னிவல் ரெட் வித் ஸ்டார்ம் கிரே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அவங்களால பார் அண்ட் மிரர்ஸ் பார்க்க முடியுது. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், ஸ்க்ராம்பிளில் இருக்க மாதிரி பார்ட் டிஜிட்டல் அண்ட் பார்ட் அனலாக். அண்ட் இந்த Triumphன்ற பிராண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து ஸ்பீட் 400ல் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் ஸ்விட்சஸ்லாம் பொறுத்த வரைக்கும் Scrambler 400X மாதிரி தான். லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை வந்து இது பண்ணுறதுக்கும், ரைட் சைடில் வந்து கில் ஸ்விட்ச், ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இது மாதிரி எல்லாமே இருக்கும். அண்ட் ரியர் செக்ஷன் ஆஃப் த பைக் இப்படி தான் இருக்கும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் தான். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பைக் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் வாங்கும்போதே உங்களுக்கு வந்து எல்இடி ஹெட் லைட்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ் அண்ட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஆட் ஆன் போகணுன்னு அவசியம் இல்லை இண்டிகேட்டர்ஸ்லாம். பட் உங்களுக்கு அந்த புல்லட் லுக் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆட் ஆன் இண்டிகேட்டர்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் இந்த டேங்க்கோடைய கிராஃபிக்ஸ் டிசைன் சூப்பராக இருக்குது, அந்த Triumph லோகோன்னு இருக்கிறது. அண்ட் கேசிங், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த இன்ஜின் கேசிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீட்டெயில்டாக அந்த போல்ஸ் அண்ட் நட்ஸ்லாம் பார்க்கவே அழகாக க்யூட்டாக செஞ்சுருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பின்னாடி இருக்க டயர் சைஸ் வந்து பார்த்தீங்க 150/60 or 17 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 230 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது. அண்ட் பின்னாடி இருக்க எல்இடி லைட் டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சேம் தான் Scrambler 400Xோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே லைட்டில் பார்க்கலாம் இந்த பைக் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கலர் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டம் பிளாக். இதுலேயுமே டியூவல் டோன் ஆப்ஷன்ஸ் வருது. அண்ட் இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஸ்டாக்காகவே கிடைக்கும். ஸோ வாங்க ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பைக்கில் இருக்க இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 398.15cc லிக்விட் கூல் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், சேம் Scrambler 400X தான். ஆனால் இதில் கொஞ்சம் டியூனிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த பைக் வந்து நல்லா சிட்டியில் ஓட்டுற மாதிரி நல்ல ஒரு பெப்பியான இன்ஜின் மாதிரி நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி இட் ஃபீல்ஸ் லைக் எ க்ரூசர். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹை ரேவிங் இன்ஜினாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து இதை வந்து அசியூம் பண்ணிக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரூசர் லைக் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 ரீபார்ன் அந்த மாதிரி பைக்ஸோட கம்பீட் பண்ணுறதுக்காக விட்ட பைக் இது. ஸோ இட் பிஹேவ்ஸ் லைக் எ க்ரூசர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து பார்த்தீங்கன்னா 39.5 bhp at 8000 rpm. அண்ட் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 37.5 Nm at 6500 rpm. ஒரு க்ரூசர் கேட்டகரியில் அண்ட் இந்த மாதிரி 400cc இன்ஜினில் இந்த பைக் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பவர் அண்ட் ஹையஸ்ட் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த பைக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் டே க்ரூசர்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டிசைன் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாடர்னாக பண்ணியிருக்காங்க. சேம் க்ரூசரில் இருக்க டிசைன் எலிமெண்ட் மாதிரியே எடுத்து வச்சு லைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் வந்து ரவுண்டாக இருக்கும் மோஸ்ட்டாக எல்லா க்ரூசர்லையும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் எல்இடி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த எல்இடி ட்ரீட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா Triumph லோகோவோட கொஞ்சம் யூனிக்காக அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ டேங்க் வைஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மெட்டல் டேங்க் தான். ஆனால் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ப்ராடாக ரொம்ப ஹெவியாக தெரியல வண்டியும் சரி. ஸோ அதனால் நம்ம இதை வந்து ஒரு மாடர்ன் டே க்ரூசர்னு சொல்கிறது தான் நல்லா பெஸ்ட்டாக சூட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த பைக்குக்கு. ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது, நல்ல பெப்பியான ஒரு இன்ஜினாக இருக்குது. நல்ல பெப்பியாக இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு பவர், நல்ல ஒரு பிக்கப் கிடைக்குது. இனிஷியல் டார்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் சூப்பராக இருக்குது. ஸோ சிட்டியில் ஓட்டும் போது ஒரு ஹேசல் எதுவுமே தெரியல. இந்த பைக் சூப்பராக நல்லா ஹேண்டில் பண்ண முடியுது இந்த பைக்கை சிட்டியில். அண்ட் இந்த பைக்கோட வெயிட்மே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 176 kilograms தான். அதனால் இந்த பைக்கை வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் நல்லா அஜைலாக நிம்பிளாக அழகாக ஓட்ட முடியுது இந்த பைக்கை. அண்ட் இந்த மாதிரி டைட் டிராஃபிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ரால் பண்ணி போக முடியுது. ஸோ இந்த பைக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிட்டி ரைடுக்காக பார்த்துட்ருக்கீங்க, ப்ளஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல க்ரூசர் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பைக்கை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வாங்கலாம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது டிசைன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் க்ரூசராக நல்லா அழகாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்ஜின்மே வந்து பார்த்திங்கன்னா க்ரூசர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் அண்ட் Triumph வந்து இது டிசைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூசரில் என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடைக்குமோ அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த பைக்லையும் கிடைக்குது. ப்ளஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் க்ரூசர் என்ஜின்ஸ் அவைலபிள் அட் த செக்மெண்ட்டு நான் சொல்வேன். ஸோ இந்த பைக்குடைய சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 790 mm. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஹைட்ஸ் நீங்கள் என்ன ஹைட்டாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியும். ஸோ இந்த பைக்குடைய சீட் ஹைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன் இந்த பைக்கை நம்ம சிட்டி ரைடுக்கெலாம் யூஸ் பண்ணும் போது. அண்ட் இந்த பைக்குடைய டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 13 liters கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 11 liters நமக்கு வந்து கிடைக்கும் ஃபியூவல் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த பைக்குடைய ரைடிங் போஸ்டர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைடிங் போஸ்டர் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து கிளாசிக் 350 மாதிரி ரொம்ப அப்ரைட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி அப்ரைட்டாகவும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியாகவும் லைட்டாக லீன் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் தருது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து பேக் பெயின் எதுவுமே அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இந்த பைக்கில் இல்லை. அண்ட் நான் ஓட்டின வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எடுத்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 minutes இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நான் ஓட்டியுமே பார்த்தீங்கன்னா என்னால் எந்த ஹீட்டுமே என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஆனால் அந்த பைக்கில் வந்து ரேடியேட்டர் ஃபேன்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பைக் வந்து லிக்விட் கோல்டு தான். ஸோ இதோட இன்ஜின் பற்றி நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் 39.5 bhp ஆஃப் பவர் அண்ட் 37.5 Nm ஆஃப் டார்க் இருக்கிறனால இந்த பைக்கில் இருக்க புல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு 60 அந்த மாதிரிலாம் வந்து உங்களால் டச் பண்ண முடியுது. அண்ட் கியர் ஷிஃப்ட்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் எனக்கு கியர் ஷிஃப்ட்டில் கிடைக்கல. மேபி நான் இந்த மாடல் ஓட்டினதுனாலே என்னன்னு தெரியல. லைட்டாக ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரிஞ்ச மாதிரி இருந்தது கியர்ஸில். பட் ஆனால் வண்டி வந்து ஓட்டுறதுக்கு ஒரு ஓப்பன் ரோட் கிடச்சிது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா இந்த பைக்கில் வந்து உங்களால் சூப்பராக அதை பண்ண முடியும். ஸோ இனிஷியல் டார்க் அண்ட் பிக்கப் சூப்பராக இருக்குது. அந்த 37.5 Nm ஆஃப் டார்க் வந்து இங்கே நல்லா வேலை செய்யுதுன்னு நான் சொல்லணும். அண்ட் இந்த மாதிரி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நீங்கள் வந்து ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா டைட் டர்ன்ஸு சில கட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து இதை க்ரூசர் ஆச்சு இதில் எப்படி நான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இது மாடர்ன் டி க்ரூசர் நான் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கனால இதோட வெயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 179 kilograms தான்றதுனால ஸோ நீங்கள் இதை ஈஸியாக வந்து ஃப்ளிக் பண்ண முடியுது சிட்டியில். அண்ட் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டட் வித் 6-speed கியர் பாக்ஸ். ஸோ 6-speed கியர் பாக்ஸ் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து உங்களால் நல்லா பவர்ஃபுல்லாக நல்ல ஒரு ஹை ஸ்பீடில் கூட உங்களால் வந்து க்ரூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பைக்குடைய டாப் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 160 km/h வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ஜினோட கேப்பபிலிட்டிஸ் உங்களுக்கு அதுலேருந்தே தெரியுது. அண்ட் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரௌண்ட் 120 வந்து நல்லா வந்து க்ரூஸ் பண்ணலாம் ஹைவேல. அண்ட் நான் ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை வந்து என்னால் ஹைவேலையோ இல்லை ஒரு ஹை ஸ்பீட்லையோ என்னால் இந்த வண்டியை வந்து ஓட்டுறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிராஃபிக்கான ஏரியா நான் ஓட்டினது, ரொம்ப பிஸி ரோட்ஸ். ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அண்ட் ஹீட்டிங்குமே எனக்கு வந்து இது வரைக்கும் ஒன்றுமே தெரியல. இந்த பைக்கில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாஷ் தான். ஸோ பாஷில் இருக்க டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துட்றாங்க இந்த பைக்கில். ப்ளஸ் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே இந்த பைக்கில் வந்துடுது. ஆனால் இதில் வந்து ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோலோ இல்லை ஸ்விட்சபிள் வந்து ஏபிஎஸ்ஸோ கிடையாது. உங்களால் இது வந்து ஸ்விட்ச் ஆஃப்லாம் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து நீங்கள் ஸ்க்ராம்பிளரில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் ரியர் ஏபிஎஸ்ஸும் வந்து உங்களால் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியும். ஏன்னா அந்த பைக் வந்து ஒரு ஆஃப் ரோட் ஓரியன்ட் பைக்னால அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைம்ப் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பைக்கில் இல்லாத எலக்ட்ரானிக்ஸே கிடையாது. இந்த செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் கூட இந்த பைக்கில் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து மோஸ்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. இந்த ஏபிஎஸ் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ராம்பிளரில் அதோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிக்கல. ஆனால் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அஷ்யூர்டாக நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அந்த பிரேக்கோடைய கம்யூனிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பைக்கை வந்து நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது எதனால அப்படின்னா சிட்டி ரைட்ஸ்க்கு. இதோடைய பர்ஃபார்மன்ஸ் முதல்ல இன்ஜின் வந்து நல்லா வந்து பெப்பியாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இனிஷியல் டார்க் நல்லாயிருக்கு. ஸ்க்ராம்பிளரில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 RPM அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த டார்க் அந்த புல்லே உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இன்ஜின் டார்க் அண்ட் பவர் நல்லா இருக்குது, அஜைலாக இருக்குது சிட்டியில் ஓட்டும் போது. ப்ளஸ் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரொம்ப அஷ்யூர்டாக நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது ரைடருக்கு. ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் வந்து டாப் மார்க்ஸ் வாங்குது என்கிட்டேருந்து. ஆனால் நான் இந்த ஹைவேலையோ இல்லை எதுலேயுமே நான் ஓட்டி பார்க்கல. அண்ட் ஹைவே பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட ஸ்டெபிலிட்டி அரௌண்ட் 120 க்ரூஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 120 க்ரூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அண்ட் டாப் ஸ்பீட்ஸுமே அரௌண்ட் 150 or 150+ பார்த்திங்கன்னா இதோடைய ஸ்பீட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரையம்ப் இது ஆப்வியஸ்லி டிசைன் பண்ணியிருக்காங்க. ட்ரையம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூகே பிராண்ட். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து சூப்பர் பைக்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் டூரர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்டுன்னே சொல்லணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டெபிலிட்டி வைஸ் வந்து ஏரோடைனமிக்காக தான் வந்து நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் ஸ்டெபிலிட்டி வைஸ் நீங்கள் வந்து இதை பற்றி கவலைப்படவே வேணாம். அண்ட் இந்த பைக்கை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த பைக்கை வச்சுட்டு உங்களால் வந்து க்ரூஸ் பண்ண முடியும், ட்ராவல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வச்சு ட்ராவல் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி இட்ஸ் க்ரூசர் இன்ஜின்ஸ் ஆர் மென்ட் டு பி யூஸ்ட் ஆன் ஹைவேஸ் ஃபார் ட்ராவலிங். ஸோ உங்களால் வந்து லாங் ரைட்ஸ் இதை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். வீக்கெண்ட் ரைட்ஸ் உங்களால் எடுத்துகிட்டு
எடுத்துகிட்டு போக முடியும். ஆப்வியஸ்லி ட்ராக் டேஸ் கண்டிப்பாக உங்களால் இந்த பைக்கை வந்து ட்ராக்கில் உங்களால் அந்தளவுக்கு ஃபீல் பண்ண முடியாது பிகாஸ் இட்ஸ் அன் க்ரூசர். ஆனால் வெயிட் இது கம்மியாக இருக்கிறனால மேபி யூ கேன் என்ஜாய் இட் ஆன் தட். இதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் ஆஃபீஸ் யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் யூஸ் பண்ணலாம். சூப்பராகவே இருக்குது உங்களுக்கு. அண்ட் இதில் என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி பார்க்கும்போது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சொல்லிட்டேன் இல்லையா, டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பை ஒயர் த்ராட்டல் இருக்குது. ஸோ ரைட் பை ஒயர் த்ராட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரிசைஸாக நல்லா ஸ்மூத்தாக அக்யூரேட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்குது. ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லிப்பர் கிளச்சுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது. அண்ட் இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மோனோஷாக் கிடைக்குது. ஸோ பின்னாடி இருக்க மோனோஷாக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ அட்ஜஸ்டபிள் தான். ஸோ உங்களால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் பேஸ்ட் ஆன் யுவர் ரைடிங் கம்ஃபர்ட். அண்ட் ரைடிங் கம்ஃபர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சீட்டோட குவாலிட்டி வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்குது இந்த சீட்ஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டே தெரியாது இந்த பைக்கில் நீங்கள் எய்தர் சிட்டி ரைட்ஸ் ஆர் லாங் ரைட்ஸ் போகும்போதும். அண்ட் இந்த பைக்கோட சென்டர் காக்பிட்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமாக நல்லா அழகாக இருக்குது. ஆனால் இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இல்லை, டிஎஃப்டி டிஸ்பிளே இல்லை, அந்த மாதிரி சில விஷயம் இல்லைனாலும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ட்ரையம்க்கே உண்டான பைக்ஸ், அதாவது ஸ்ட்ரீட் வென் அந்த மாதிரி பெரிய பெரிய பைக்ஸ் நமக்கு ஓட்டுற ஃபீல் கிடைக்குது. ஸோ அதே மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. அதே டிசைனில் இருக்குது. அது உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கே கொஞ்சம் அழகாக இருக்குது. அண்ட் அந்த ஒரு ப்ரைட் தருது. நம்ம இந்த ட்ரைம் மோட்டர் சைக்கிள் தான் ஓட்டுறோம், ஒரு ப்ரீமியம் மோட்டர் சைக்கிள் நம்ம ஓட்டுறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தருது இந்த பைக்கில் கண்டிப்பாக. அது வந்து நிறைய பார்ட்னர்ஷிப்பில் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஆனால் இந்த பார்ட்னர்ஷிப், அதாவது பஜாஜ் அண்ட் ட்ரைம் பார்ட்னர்ஷிப்பில் இந்த பைக்கில் அது வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம், அழகாக இருக்குது பைக்குக்கு. ப்ளஸ் இந்த பார் அண்ட் மிரர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பைக்கோடைய லுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தருதுன்னு சொல்லணும். அண்ட் இந்த பைக்கில் இருக்க ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. இதில் இருக்க ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா குறையே சொல்ல முடியாது. நல்ல ஒரு ட்ரையம்போட குவாலிட்டி எப்படி இருக்குமோ அதே குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா டியூவல் டோன் கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தது வந்து நல்லா இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இந்த கேட்டகரியில் ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு ட்ரையம் மாதிரி ஒரு பிராண்ட் கிட்டேருந்து வரது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.96 lakhs தான் வருது ஆன் ரோட் சென்னை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸிங்குமே ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்காங்க. ப்ளஸ் இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ராயல் என்ஃபீல்டு க்ரூசர் எக்ஸாம்பிளுக்கு ராயல் என்ஃபீல்டில் நீங்கள் எந்த பைக் எடுத்தாலும் இதில் இருக்க அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்காது, ஸ்லிப்பர் கிளச் இருக்காது, இதில் இருக்க பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இருக்காது. பட் ராயல் என்ஃபீல்டு இஸ் டிஃப்ரெண்ட். அது வேறு பைக், அதோடைய ஆராவே வேறு, இந்த பைக் வேறு. நீங்கள் க்ரூசர் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த பைக்கில் இருக்க ஃபீச்சர்ஸ் லிஸ்ட், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக டாப் நாச்சாக இருக்குது. ஸோ இந்த பைக்கில் நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோ தான். அண்ட் இந்த டெஸ்ட் ட்ரைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது டெஸ்ட் ட்ரைவ்னே சொல்ல முடியாது, ஜஸ்ட் அண்ட் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இது நான் ஒரு ரிவ்யூனும் கால் பண்ண முடியாது. என்னால் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் இந்த பைக்லேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இவ்வளோ தான். அண்ட் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் க்ரூசர் பைக். அது க்ரூசர் நான் சொல்லனால இது ஒரு கியரிங் பற்றி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் கியரில் வந்து பார்த்திங்கன்னா 20 km, செகண்ட் கியரில் வந்து 40, தேர்ட் கியரில் வந்து பார்த்திங்கன்னா 60. ஸோ அந்த மாதிரி தான் 20 தான். அதாவது இந்த க்ரூசரோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி தான் இதோடைய கியருமே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களால் வந்து செகண்ட் கியரில் வந்து அதிகமாக ஸ்பீட் போகிறதோ இல்லை தேர்ட் கியரில் வந்து 100 தொடுறதோ அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும் ஆப்வியஸ்லி. ஆனால் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் வைப்ரேஷன்ஸ் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வைப்ரேஷன் சுத்தமாக நான் ஃபீல் பண்ணவே இல்லை. வைப்ரேஷன் வந்து லைட்டாக இருக்கும், அந்த ஐசி இன்ஜினுக்காக இருக்கிற வைப்ரேஷன் இருக்கும். ஆனால் அதுவுமே நல்லா வெல் கண்டெய்ன்டாக தான் இருக்குது. நீங்கள் எங்கடா வைப்ரேஷன் அப்படின்னு தேடினா தான் இந்த பைக்கில் இருக்க வைப்ரேஷனே உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வைப்ரேஷன் வைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கை நல்லா ஒரு டிசைன் பண்ணி வைப்ரேஷன்ஸ்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக் பாக்ஸ் தான். இன்ஜினாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பிரேக்கிங் இருக்கட்டும், உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கட்டும், ஹேண்ட்லிங், ரைட் குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செக் பாக்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ சூப்பரான பைக்காகவே இருக்குது இந்த செக்மெண்ட்டில். அண்ட் உங்களுக்கு க்ரூசர் வேணும், டெய்லி யூஸ்க்கு வேணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ட்ரஸ்டட் அண்ட் டெஸ்டட் பை மீ. யா, ஸோ இதுதான் என்னுடைய ரிவ்யூ ஆஃப் ட்ரையம் ஸ்பீட் 400. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிவ்ராஜ் ட்ரையம் ஃபார் லெண்டிங் மீ திஸ் பைக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் ட்ரையம் ஸ்பீட் 400 வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் எஸ், ஃபைனலி சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய மோட்டோ vlogs, மோட்டோ ரிவ்யூஸ் அண்ட் டெக் ரிவ்யூஸ், அன்பாக்சிங்ஸ் எல்லாமே உங்களால் வந்து பார்க்க முடியும். எல்லாமே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் சென்டர்லேயே காமிக்கும். ஸோ வீடியோ போடும்போது நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணி டபால்னு வீடியோ பார்த்துடலாம். ஏதோ ஃபன்னியாக ட்ரை பண்ணேன், ஆனால் இது இன்னும் ஃபன்னியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். என்கிட்ட இருக்க நாலேஜ் வச்சு உங்களோட டவுட்ஸ் நான் வந்து கிளியர் பண்ண பார்க்குறேன் கமெண்ட்ஸில். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் பி சப்ஸ்கிரைப்ட்.